நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். அப்படி தான் உங்களை தேவன் வந்து என்ன பண்ணிக்கிறாரு? ஆண்டவரே, உமது அன்பை நான் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும், உமது அன்பை அதிகமாய் நான் அறிந்து கொள்ள வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு தேவதாஸ் சொன்னாராம். என்ன சொன்னார்? தேவனுடைய அன்பு, எப்பா நான் ஒரே ஒரு மனுஷன் இருந்தால் கூட இந்த உலகத்தில் பிறந்திருந்தா என்ன ஒரு மனுஷன் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இயேசு கிறிஸ்து வந்திருப்பாருனாராம். அவருடைய அன்பு பதுங்க. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாராம்? ஹே, இவ்வளோ கோடி மக்களுக்காக இயேசு வந்தார்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் எனக்காகவே வந்தாருன்னார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சொல்கிறாரு. அப்படியா? பாருங்க, அந்த கெனசரேத் என்ற அந்த ஊருக்கு ஒரே ஒரு மனுஷனை தேடி போய் என்ன பண்ணுறாரு? பிசாசு சுகமாக்கிட்டு என்ன பண்ணுறாரு? அங்கேருந்து என்ன பண்ணுறாரு? அவர் திரும்பி வந்தார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, இதுதான் தேவனுடைய அன்பு. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய அன்பை என்ன பண்ணுறாங்க? ருசி. சில நேரத்தில் சில பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஏப்பா நான் எதை கேட்டாலும் தராருப்பா அவருமா. அவங்க அப்படி அன்பு ருசிச்சுக்கிறாங்க. இன்னையா சில நேரத்தில் நான் பிரியாணி சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்தேங்க, கரெக்டாக பிரியாணி வந்து நிற்கிதுங்க, நான் அது கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் என்ன பண்ண? அப்போ அவங்களுக்குள்ள சுவைப்பாங்க, என்னப்பா நான் எதை விருப்பப்படுறேனோ அதெல்லாம் நீங்கள் தரீங்களப்பா. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இதுதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான என்னதுங்க எக்ஸ்பீரியன்ஸு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்படுத்துதல். தேவன் என்னை அன்பாக இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், என் மேலே பிரியமாக இருக்கிறார், நான் கேட்டதெல்லாம் தராரு, என் மேலே அக்கறையாக இருக்கிறாரு, என் மேலே கரிசனையாக இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இதுதான் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்து வல்லவர்களாய் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பர்சனலில் இந்த தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், சுவைக்கவும், அனுபவிக்கவும், அதுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கவும் தேவன் இந்த காலை வேலையில் உங்களிடத்தில் என்ன பண்ணுறாரு? கேட்கிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் வாசிங்க. தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின்படியே ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, கடைசியா முடிக்க சொல்ல அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறைவுபடவும். இந்த வசனத்தை இங்கிலீஷில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய எல்லா பரிபூர்ணத்தினாலும் சொல்லுங்க, எல்லா பரிபூர்ணத்தினாலும், ஆல், எல்லாவற்றிலும் ஃபில் ஆகணும், எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபுல்னஸ் ஆகணும், எல்லாவற்றிலும் என்ன பண்ண? ஃபில்ட் ஆகணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவனுடைய எல்லா விதத்திலும் நீங்கள் நிறையணும், எல்லா விதத்திலும் நீங்கள் ஃபுல்னஸ் ஆகணும். சொல்லுங்க, எல்லா விதத்திலும் நிறையணும், எல்லா விதத்திலும் நீங்கள் நிறையப்படணும். தேவனுடைய சகலனா ஹால், எல்லாவற்றிலும் நீங்கள் நிறைவுபட வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களில் சகல காரியங்களிலும் நீங்கள் நிறைவுபட வேண்டும். நீங்கள் நிறைவுபட வேண்டும். அன்பிலே, பொறுமையில், கற்பில், நீதியில், சாட்சியில், உண்மையில், பரிசுத்தத்தில், விசுவாசத்தில், நற்குணங்களில், இப்படி எல்லா விதத்திலும் நீங்கள் என்ன பண்ணுங்க? நிறையப்படணும், நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகணும். சரி, இது ஆவிக்குரிய காரியங்கள்னு சொல்லிட்டா அது பூமிக்குரிய காரியங்கள் இல்லையா? ஆவிக்குரிய காரியங்கள் இருந்தால் பூமிக்குரிய காரியங்களும் வருது. ஆவிக்குரிய காரியங்கள் நிறையும் போது பூமிக்குரிய காரியங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லா விதத்திலும் நிறைவீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லா விதத்திலையும் நிறைவீங்க. இப்போது நீங்கள் எல்லா விதத்திலும் நிறையவும் எல்லா விதத்திலும் ஃபில் ஆகிறதுக்கு எது கீ அப்படின்னா, அன்பு தான் கீ. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுவீங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஏன்னா அன்பு தான் பிரதானமானது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுது? தேவன் அன்பாக இருக்கிறாரு, எல்லா பரிபூர்ணமும் அன்பில் தான் வருது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அன்பு என்ன பண்ண? போன வாரம் நிறைய வாசிச்சு காமிச்சல்ல, நீ அன்பை அறிஞ்சு கொள்ள எல்லாவற்றிலும் நிறையப்படவே, எல்லாம் உனக்கு பூரணமாக இருக்கும், எல்லாம் உனக்கு நிறைவாக இருக்கும், ஒன்றும் உனக்கு என்ன பண்ணாது? குறைபடவே படாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க?
ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், அன்பை அறிந்து கொள்ள ஆட்டோமேட்டிக்காக ஆவிக்குரிய குணங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவை பார்ப்ப, முழுமையை பார்ப்ப. இந்த ஆவிக்குரிய முழுமையை பார்க்க உன் ஆத்துமா வாழும் போது ஆட்டோமேட்டிக்காக சரீர பிரகாரமான வாழ்வு, புறம்பான வாழ்வு நிறைவுள்ளதாய் மாறும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகம் வெளியில் முதல் சரி பண்ணணும் பார்க்குது. இப்போ வர வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்கும், பெருக்க மாட்டாங்க. சரி, சட்டு நின்னாயா பண்ணுறது, போடு ஒரு கம்பளத்தை, ஒரு என்ன பண்ணுற கார்பெட்டை அப்படியே பெருக்காமல் இருக்கலாம். தூக்கி என்ன பண்ணு, கார்பெட்டை போடு, குப்பையை என்ன பண்ணு கொஞ்சம் டெம்பரவரியாக மூடு. பார்த்துக்கிறீங்களா? நிறைய கார்பெட்டு, நிறைய மேட்டை நீங்கள் தட்டினீங்க வச்சுங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. அவ்வளோ தூசி பறக்கும், அவ்வளோ தூசி பறக்கும். ஆனால் டெம்பரவரியாக அழகாக காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கார்பெட்டை போட்டு அப்படியே மூடு அந்த குப்பையை. வெளியில் சரி பண்ணுவாங்க, ஆனால் உள்ளே எடுத்து பார்த்தா என்ன பண்ணும், குப்பையாக என்ன பண்ணும் வரும். நிறைய பேர் வீடு யாராவது புது ஆள் வராங்கன்னா பட்டுன்னு சரி பண்ண முடியாது, ஒரு சின்ன மேக்கப் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சின்ன மேக்கப், சுத்தமாக இருக்கிற மாதிரி, ஆனால் சுத்தமாக இருக்காது. கப்புன்னப்பா ஒரு போர்வையத்து போட்டு பாத, எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணு, ஸ்க்ரீனை போடு, போர்வையை போடு, மூடு. எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க அப்படிலாம்? வெளியே ஒரு மேக்கப் பண்ணுவாங்க, ஆனால் தேவன் வெளியே மேக்கப் பண்ணுறது கிடையாது. முதல் அவர் உள்ளந்தான் ஸ்டார்ட் பண்ணுறார், ஆவியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறார். இருந்தால் அவர் ஆமேன்னு சொல்லுங்க. அதை சரி பண்ணால் வெளியெல்லாம் சரியாகும். அழகாக ஆப்பிள் இருக்கும், வெளியில் பலன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. ஏன்னா உள்ளே அரைஞ்சி பார்த்தா அத்தனையும் சொத்தையாக இருக்கும், வெளியே தோல் நல்லாகுதுன்னு பார்த்துடக்கூடாது. இன்றைக்கி உலகம் வந்து என்ன பண்ணுறாங்க, வெளிப்புறத்தை தான் பார்க்குறாங்க. வெளியே நல்லா இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுதான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ தேவனுடைய அன்பை நீ ஆட்டோமேட்டிக்காக நீ அறிஞ்சிட்ட, புரிஞ்சிட்ட, அதை வல்லவன் ஆகிட்டனா, ஆவிக்குரிய காரியங்களும் பூமிக்குரிய காரியங்களும் உன் வாழ்க்கைக்கான சகல காரியங்களிலும் என்ன பண்ணோம், எல்லாம் நிறைவாக இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உன்னை வேதம் சொல்லுது பாருங்க, ஜீவ ஊற்று எதுலேருந்து, இருதயமாகிய ஜீவ ஊற்று அதனிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வசனத்தை படிப்போமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 நினைக்கிறேன். யாராவது வாசிங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன பண்ண புறப்பட்டு. அப்போ இருதயம், உன் ஆவியை சரியா வச்சுக்கோ, ஆவியில சரியா வச்சுக்கோ, உள்ளான மனுஷனை சரியா வச்சுக்கோ. அது அன்புள்ள மனுஷனா இருக்கட்டும், தேவனுடைய அன்பை அறிந்த மனுஷனா இருக்கட்டும். அப்போ அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று என்ன பண்ணும், புறப்பட்டு வரும். இயேசுவும் சொல்றார், இருதயமோ கிறுக்கும் கேடு உள்ளதுவா இருக்குது, அதனிடத்திலிருந்து தான் எல்லாம் என்ன பண்ண புறப்பட்டு வரும். எதிலிருந்து? அப்போ உங்கள் இருதயம் கிறுக்கும் கேடு உள்ளதுன்னு சொல்ல உங்களை சொல்லுத. ஒரு ரட்சிக்கப்படாத இருதயம் கிறுக்கும் கேடு உள்ளதுமா இருக்குது. ரட்சிக்கப்பட்டவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? நல்ல இருதயமாக நல்ல நிலமாக இருக்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ நல்ல நிலம் நல்ல இருதயம் தானா, அந்த நல்ல நிலத்திலிருந்து தான், நல்ல இருதயத்திலிருந்து தான் எல்லாமே புறப்பட்டு வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் கவனிச்சுக்கங்க. என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஆவி மனுஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள்,
சரீர புறம்பான மனுஷனுக்காக நீங்கள் உழைச்சி ஓடி போய் ஓடுங்க, வேலை செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆவியை விட்டுடாதீங்க. ஆவி மனுஷன் சரியாக இருந்தால் தான் சரீர பிரகாரமான மனுஷன் சரியாக இருக்க முடியும், குடும்பம் சரியாக இருக்க முடியும். ஆவி மனுஷன், உள்ளான மனுஷன் அது வல்லமையாய் பலப்படணும். தேவனுடைய அன்பினால் நிறையப்பட வேண்டும். தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியில் தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டான், நான் சொல்கிறேன், உன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன பண்ண புறப்பட்டு வரும். எல்லாம் நிறைவாக இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? எல்லாம் நிறைவாக இருக்கும். அப்போ அதை அறிந்து கொள்ளணும், அதை புரிந்து கொள்ளணும். அதான் சொல்கிறது பெஹேன் அப்படின்றது. புரிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. அது இங்கிலீஷில் வாசிங்கன்னா புரிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொள்ளாதான், புரிந்து கொள்ளாதான். ஆனால் ஆவி வெளிப்படுத்துச்சுன்னா அறிவு புரிந்து கொள்ளும். சொல்லுங்க, ஆவி வெளிப்படுத்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அறிவு புரிந்து கொள்ள முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், தேவன் வெளிப்படுத்தும் போது தான் உன்னுடைய மனது புரிந்து கொள்ள முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்கிறேன், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதில், நீங்கள் அறிந்து கொள்வதில் வல்லவர்களாக மாறும்போது தான் உங்கள் ஆவியில் என்ன பண்ண முடியும்? எல்லா விதமான ஆசீர்வாதங்களினால நிறையப்படவும் நிரப்பப்படவும் முடியும் என்பதை இந்த வேதத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, சகல பரிசுத்தவான்களுடைய கிறிஸ்துவின் அன்பும் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பாருங்க. இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் யார் என்ன பண்ணுறாருங்க? அனுகிரகம் பண்ணுறார். சில சொல்லுவாங்களா, எங்களுக்கு அந்த அனுகிரகம் இல்லைங்க. நான் சொல்கிறேன், சபைக்கு தேவ ஜனங்களுக்கு தேவன் ரட்சித்ததே என்னத்தனா, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு, தம்மை அன்பை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் அனுகிரகம் பண்ணி இருக்கிறாரு. சொல்லுங்க, அனுகிரகம் பண்ணி இருக்கிறாரு. அதனால தான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றார்? பவுல் ஜெபிக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, உமது அன்பை அறிந்து கொள்ள புரிந்து கொள்வதற்கு எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை தான் சொல்றாரு மகிமையின் ஐஸ்வர்யம். சொல்லுங்க, என்னதுங்க? மகிமையின் ஐஸ்வர்யம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த இது ஐஸ்வர்யமானாலே பணம் தான். ஐஸ்வர்யமானாலே பணம் தான். ஆனால் இந்த இடத்துல மகிமையின் ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய கிருபையை குறிக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய கிருபையை குறிக்கிறது. கிருபை மட்டுமல்ல, அவருடைய ஏராளமானதை குறிக்கிறது, அவருடைய மகிமையை குறிக்கிறது, அவருடைய தாராளத்தை குறிக்கிறது, அவரது அளவில்லாததை குறிக்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் அளவில்லா ஐஸ்வர்யத்தின்படி, அளவில்லா மகிமையின்படி, அளவில்லா ரிச்சஸின்படி, அளவில்லா கிருபையின்படி உங்களுக்கும் எனக்கும் தம்மை வெளிப்படுத்துவதற்கு அவர் என்ன பண்றார்? கிருபை பொருந்தியவராக என்ன பண்றாரு? இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நம்ம வேண்டிக் கொள்ளும் போது நான் சொல்றேன், பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் நமக்கு தருவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய ஐஸ்வர்யமாகிய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? தருவார். அதனால தான் சொல்கிறார், தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நம்மளுடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைவாக்கு. ஆகவே தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு 3 காரியம் பார்க்குறோம். என்ன 3 காரியம்? வேறு ஊன்றப்பட வேண்டும். பரிசுத்தவான்களோடு கூட என்ன பண்ண வேண்டும்? அவர்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு மாத்திரமல்ல, ஆவியிலே அறிந்து கொள்ளும் போது, ஜெபிக்கும் போது, அந்த ஜெபிக்கும் போது அந்த பரிபூர்ணத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த கவனிங்க,
அந்த அன்பை அறிந்து கொள்ளத்தான் நம்ம எல்லாவற்றிலும் நிரப்பப்பட முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதற்காக என்ன பண்ண நம்ம ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரே, அன்பை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்க. ஜெபிச்சு பாருங்க, என்டையராக நீங்கள் மாறிடுவீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்டையராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாறிடுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையெல்லாம் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அப்பா உமது அன்பை அறிந்து கொள்வதற்கு அப்பா எங்கள் அனைவருக்கும் உமது கிருபை செய்தருளும்படியாக, உமது ஆவியானவர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. உமது அன்பை அறிந்து கொள்ள எங்களுக்கு வல்லவர்களாய் மாற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அன்பிலே நாங்கள் வேரூன்றி ஆண்டவரே அப்பா நிலைத்திருக்கத்தக்கதாக, வேரூன்றத்தக்கதாக, மண்ணிலே நிலைத்திருக்கத்தக்கதாக, கனி கொடுக்கத்தக்கதாக, வளரத்தக்கதாக, சாட்சியாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இப்போதும் கூட கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உமக்கென்று கனி கொடுக்க, உமக்கென்று சாட்சியாக ஜீவிக்க, உமக்கென்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எழும்பி பிரகாசிக்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்த, அன்பிலே வல்லவர்களாக மாற, தேவனுடைய அன்பை சுவைக்க, தேவனுடைய அன்புக்கு சாட்சியாக ஜீவிக்க ஆண்டவரே இந்த ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும், சுகபலன் உண்டாகட்டும், தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும், தடைகளெல்லாம் நீங்கட்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தரட்டும், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தரட்டும், பொருளாதாரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கட்டும், சரீர சுகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கட்டும், சமாதானத்துக்கு அடுத்த எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து இந்த கிருபையினாலே மூடுங்கப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்.